நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 7/2/2025 இன்றைக்கு நிர்மல். இந்த நிர்மலில் ட்ரா நம்பர் 418. இந்த 418 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைய பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நேற்றைய கணக்கு பார்க்கும்போது நம்ம டபுள்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் 277 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் பாஸ் ஆனது 299. இதே போல் 44 அப்படிங்கிறதும் கொடுத்து வந்தோம் டபுள்ஸில். இதில் நமக்கு கை கொடுத்தது வந்து ஏ போர்டுக்கு 2 மட்டும். ஓகேங்களா, நமக்கு கை கொடுத்தது ஏ போர்டுக்கு 2 மட்டும்தான். இந்த கணக்கில் பார்த்து வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய கணக்கை பார்ப்போம். இன்றைய கணக்குன்னு பார்க்கும்போது நம்ம இதில் வந்து டோட்டலாக ஒரு சீரியல் கணக்கு ஃபஸ்ட் எடுக்கிறோம். சீரியல் கணக்குன்னு பார்க்கும்போது இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 வந்திருக்கு பாருங்கள். 15, அடுத்தது 25 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. டோட்டலாக அதில் வந்து 35 அப்படின்னு ஒன்று வரலாம். அதே போல் ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 3, 6. இந்த 3, 6 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 9 ஒன்று வரணும் ஏ போர்டுக்கு. இப்போது இதில் வச்சுப்போம். இதில் வந்து டோட்டலாக அடித்த நம்பருக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாகவே இந்த 5, 2. அதே போல் இதில் 1 இருக்குது பி போர்டுக்கு. 1, 5 அப்படிங்கும்போது ரெண்டுக்குமே நமக்கு வந்து 0 தான் வரணும். ஓகேங்களா, டோட்டலாக இந்த அமைப்பு பார்க்கும்போது 0ங்கிற கணக்கு தான் டபுள்ஸில் இருக்குது. ஓகேங்களா, இதில் 0ங்கிறது டோட்டலாக டபுள்ஸ்க்கு வருது பிசிக்கு. ஓகேங்களா, பிசிக்கு அப்படின்னு இதில் இருக்குது. உங்களுடைய கணக்கில் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது சீரியல் கணக்குக்குன்னு வந்த ஒரே ஒரு நம்பர். ஓகேங்களா, ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு தான். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இந்த கணக்கில் வந்து 7, 3 சைடுக்கும் வந்துருச்சு. ஏபிசிக்கு டோட்டலாக 7ங்கிற நம்பர் டோட்டலாக வந்துருச்சு. இந்த கணக்கில் பார்க்கும்போதும் இந்த 7, 5 அப்படிங்கும்போது இதுக்கும் 0 தான் வரணும். சி போர்டுக்கு பார்க்கும்போது இந்த அமைப்புக்கும் 0 தான் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். அதே போல் இந்த 275 அப்படிங்கிறது இந்த உள் நம்பரில் 4 நம்பரில் இருக்குது பாருங்கள். எந்த சைடு எடுத்தாலும் இந்த 6 நம்பரில் 2 சைடும் ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்தது டோட்டலாக உள் நம்பர் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் 25, இந்த பக்கம் 72 அப்படிங்கிற மாதிரி 2 சைடுக்குள்ள நம்பர் எடுத்து அப்படியே நமக்கு இதில் ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதே அமைப்புன்னு பார்க்கும்போது இன்றைய அமைப்பில் இதே அமைப்பு இதே போல் இதில் எடுக்கலாம். 03/27 அப்படிங்கிற கணக்குக்கு எடுக்கலாம். ஆனால் அதே அமைப்புக்கு வருமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு நம்பரை விட்டு இந்த 4 நம்பரில் எடுக்கலாம். 32/75. ஓகேங்களா, 32/75 அப்படிங்கிற கணக்கில் இந்த அமைப்பில் எடுக்கலாம். அதே போல் இந்த பக்கமும் 2 நம்பரை வச்சுட்டு டோட்டலாக இதில் 7 டோட்டலாக வந்திருக்கு அப்படிங்கும்போது உள் சைடு அப்படி எடுத்துக்கலாம். உள் நம்பர் வந்து எடுக்கும்போது 60/32 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த அமைப்பில் உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய அமைப்பில் என்னுடைய கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் தனியாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா, 60/32 இந்த அமைப்பில் என்னுடைய கணக்கு முழுசாக கொடுக்குறேன். ஓகேங்களா, 2 வார கணக்கு பார்க்கும்போது 570. அதே இது அடுத்தது 809 அப்படிங்கிற கணக்கும் இருக்குது. இந்த அமைப்பில் அடித்த நம்பருக்குன்னு அப்படி எடுக்கும்போது இதில் வந்து இந்த 0 அடுத்தது வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இந்த 0வுக்கு அப்படியே வந்துருச்சு. 9க்கு பிறகு இந்த 0ங்கிறது அடுத்தது வந்துருச்சு. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இந்த 0 முடிஞ்சது. அடுத்தது இந்த 8 நமக்கு சி போர்டுக்கு இறங்கணும். 8 இறங்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு பவர் 1 இறங்கும். அந்த 1 அப்படிங்கிறதும் இந்த கணக்குக்கு வருது பாருங்கள். 9, 0 அப்படின்னாலும் 1ங்கிறது சி போர்டுக்கு வரணும். ஓகேங்களா, இந்த அமைப்பும் இதில் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் இந்த 32 அப்படிங்கிற கணக்கும் இருக்குது. ஓகேங்களா, இந்த 32க்கு பார்த்தோம்னா இது ஒரு 0 வச்சு கொடுத்தோம்னாலும் 032 அப்படிங்கிறது 12 வரலாம். ஓகேங்களா, இதில் 1 இருக்குது, 8 இருக்குது. இதில் பி போர்டுக்குன்னு பார்க்கும்போது இந்த பாருங்கள் 07. இதுக்கு ஒரு 5 வரணும். நம்ம டோட்டலாக இந்த 75 அவாய்ட் பண்ணோம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு 5 வரவு வாய்ப்பு இருக்குது பி போர்டுக்கு. ஓகேங்களா, இந்த ஏ போர்டுக்கு பார்க்கும்போது 8,
5 அப்படிங்கும்போது 3 1 இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இந்த 3ங்கிறது நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் டோட்டலாக ஒரு நம்பர் கொடுக்கும்போது இதில் ஆல் போர்டுக்கு 3 ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதில் வந்து 3ங்கிற நம்பர் எப்படி இருந்தாலும் ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த கணக்குலையும் இருக்குது பாருங்கள். வார கணக்குன்னு பார்த்தாலும் 2 3 அப்படின்னு வாங்கி இருக்குது. அந்த மேலே 2 இருக்கிறதுனால 3ங்கிறது மீண்டும் ஒரு 3 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பில் 3ங்கிறது நமக்கு 2 கணக்கில் வருது. அந்த அமைப்புக்கு 3 ஆல் போர்டுக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் முழு நம்பர் அப்படிங்கும்போது இந்த டோட்டலாக கொடுத்த நம்பரில் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துட்றேன். என்னுடைய அமைப்புக்கு எப்படி வருதோ அது டோட்டலாக கொடுக்குறேன். உங்களோட அமைப்பில் அது செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அதே போல் இப்போ நான் கொடுத்த நம்பரில் உங்களுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்பரில். ஃபஸ்ட்டு சி போர்டுக்கு 1 உள்ளதை கொடுக்குறேன். அப்படி பார்த்தா 351 231. ஓகேங்களா? இதே போல் 358. அந்த 8 அப்படியே இறங்குச்சுன்னா 8 58 வரலாம் அல்லது 38 வரலாம். இதை வந்து பெரட்டி கொடுக்குறேன். 538 கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த அமைப்புக்குன்னு 2 வார கணக்குக்கும் அதையே ஒப்பிட்டு ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குக்கும் வார கணக்குலையும் ஒரு 3 வார கணக்குக்கு அப்படியே டோட்டலாக இந்த நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஒரே அமைப்பு 3 வார கணக்குகளுக்கு அப்படியே செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் சி போர்டுக்கு பாருங்கள், இந்த அமைப்பு 5 4 அப்படின்னு இறங்கியிருக்கு. ஓகேங்களா? 5 4 அப்படின்னு இறங்கிறதுக்கு வருஷலாக இறங்கிச்சுனாக்கா அடுத்தது 3ங்கிறது சி போர்டுக்கு வரலாம். ஓகேங்களா? ஏற்கனவே நமக்கு இதில் 23 1 ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் இருக்குது. அதை எடுக்கணும். ஓகேங்களா? அந்த அமைப்புக்கு 3 எப்படி வேணாலும் வரலாம். அதே அமைப்புக்கு 3ம் வச்சு கொடுக்குறேன். அதில் வந்து இந்த நம்பர் தான் பற்றி கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் வந்து 320 230. ஓகேங்களா? இது சி போர்டுக்கு 0 ஒரு நம்பிக்கையாக இருக்குங்கிறதுனால இது 0 வந்து சி போர்டுக்கு வச்சு கொடுக்குறேன். இதுலேயும் 2 நம்பர். ஓகேங்களா? இந்த 6 தான் தனியாக இருக்குது. இந்த 6 உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி சொல்லுங்கள் நம்பர்களே. ஏன்னா இதே கணக்குக்கு நம்ம இந்த 3 சொன்னோம் இல்லைங்களா, 2 3 அப்படின்னு, இதுக்கு பவராக இறங்கினா 6ங்கிறது ஏ போர்டுக்கு இறங்கலாம். ஓகேங்களா? இந்த பவருங்கிறது 6ஆக இறங்கலாம். இதை இந்த கணக்கில் நான் கொடுக்கல. உங்களுடைய அமைப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இது வரைக்கும் கொடுத்த நம்பரில் நம்ம டோட்டலாக கொடுத்தாச்சு. இந்த அமைப்பில் உங்களுக்கு எந்த நம்பர் செட்டாக வருதோ அந்த நம்பர் மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? உங்களுக்கு செட் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.